பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நோட்டீஸ் இந்த கடைசி அதை பற்றி படித்து பார்த்துட்ருக்கோம். 7வது பாயிண்ட்டு சொல்ல போகிறேன். பார்ட் 2ல் சொல்ல போகிறேன். பெண்கள் உட்காரும் இடம் ஃபார் லேடிஸ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். பஸ்ஸில் சில இடத்துங்களெல்லாம் ஸ்திரீகள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:11 1 தீமோத்தேயு 2:11-12 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் குறிச்சிக்கிட்டா நல்லது, சரிங்களா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நீதிமொழிகள் 31:10 12:4 ரூத் 3:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுதான் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்ததான். பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்கள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30. அதாவது பெண்கள் உட்காரும் இடம் போட்டு லேடிஸ் மட்டும் போடுறாங்க தனியாக. அதனால் உட்காரவே இல்லையான்னு நினச்சிக்காதீங்க. அது எதுக்குன்னா நோட்டீஸ் போர்டில் ஒன்லி லேடிஸ் ஒன்லி, அதுக்கு தான் உட்காரும் இடம் நான் சொன்னேன், சரிங்களா? லேடிஸ் ஒன்லினா லேடிஸுக்கு மட்டும் அர்த்தம், சரியா? அது மட்டும் இல்லை, கைகளை வெளியே நீட்டாதீர்கள் போட்டிருக்கேன். டோன்ட் ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போ கைகளை வெளியே நீட்டாதீர்கள். ஊசா தேவனுடைய பெற்றிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்போது கர்த்தருக்கு ஊசாய் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே செத்தான். தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் போட்டிருந்தது. 2 சாமுவேல் 6:6-7 1 ராஜாக்கள் 13:4-6 சொல்லப்பட்டிருக்கு. கைகளை வெளியே நீட்டாதீர்கள் நோட்டீஸ் போர்டு. அதுக்கு தான் சொல்கிறது. அவன் என்ன பண்ண, பெட்டியை நம்ம கையை நீட்டினான். அதுக்கு தான் ஆண்டவர் தான் சரி அவனை அடித்து போட்டார். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகள் நீட்டாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 125:3. ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கைகளை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரர் பாக்கியவான். பார்த்தீங்களா? ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி தன் கைகளை காத்துக்கொள்கிறவன் யார்? காத்துக்கொள்கிற மனுபுத்திரன் பாக்கியவான். பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக சொல்லுங்க. நோட் வெளியே கையை நீட்டாதுன்னு சொல்லிட்டு போர்டு, அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க, கையை பற்றி சொல்கிறாங்க வசனத்தை வச்சு. நோட்டீஸ் போர்டுனா இதுதான். நோட்டீஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டிக்னோ பில்ஸ்ன்னு போட்டுருக்க பாருங்கள். ஸ்டிக்னோ பில்ஸ் நேரம் ஒவ்வொருத்தர் வீடுகளில் செவுத்துலலாம் இருக்கும் பாருங்கள். ரோட்டில் செவுத்துலலாம் இருக்கும். நோட்டீஸ் ஓட்டாதீர்கள்னு இங்கே விளம்பரம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கலாமா? அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களை உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். லூக்கா 14:13-14. பார்த்தீங்களா? பதில் செய்யுது. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3:23-24-17 1 கொரிந்தியர் 10:31. எதை செய்தாலும் யாருக்கு செய்யணுமா? மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். ஆனால் அது பாருங்கள், செய்தால் பரலோகத்திற்கு உங்களுக்கு பிதாவிற்கு உங்களுக்கு பலன் இல்லை. அப்படி மீறி நம்ம மனப்பூர்வமாக செய்யலைன்னா, அப்போ செய்தால் பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மத்தேயு 6:1-4 அதை பாருங்கள். என்ன செய்தால் அடுத்தது நாய்களுக்கு ஜாக்கிரதை. பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போட்டுருப்பாங்க வீடுங்களில். சில இதிலலாம் பிடிக்கிறது, இதில் பங்களாக்கெல்லாம் போட்டுப்பாங்க நாய்கள் ஜாக்கிரதைன்னு. அதை பார்ப்போமா? வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொத்துணையினாலும் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உபாகமம் 23:18 வெளிப்படுத்தல் 22:15. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதிருங்கள். மத்தேயு 7:6 ஏசாயா 56:10-11 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிலிப்பியர் 3:2. அது மட்டும் 2 பேதுரு 2:22 நீதிமொழி 26:11 சொல்லப்பட்டிருக்கு. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அதுதான் பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு அவங்க தலைப்பு கொடுத்துக்கிறாங்க. அதோட இதெல்லாம் வந்து அதே மாதிரி பாருங்கள். திருடர்கள் ஜாக்கிரதை. திருடர்கள் பிவேர் ஆஃப் தீவ்ஸ். திருடரும் பொருளாசைக்காரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்
6:10 உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. திருடர்கள் ஜாக்கிரதை. திருடர்கள் பொருளாசைகால வெறியர்கள் பண்ண மாட்டாங்க இல்லையா? சுதந்திரிப்பு தேவன் ராஜ்யத்துக்கு வர முடியுமா? முடியாது. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். 2 பேதுரு 2:1-3, 2 யோவான் 10:11 சொல்லப்பட்டிருக்குது. வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். திறவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் எதுக்கு வரான்? யோவான் 10:11 சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு தான் வருவான். பார்த்தீங்களா? அதான் திருடர்களை ஜாக்கிரதைன்னு சொன்னாங்க. அடுத்தது பாருங்கள், 12வது இது தலைப்பு கட்டணம் கிடையாது. எங்களுக்கு கட்டணம் கிடையாது, ஆனால் அனுமதி இலவசம் போட்டிருப்பாங்க. நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ். தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். பார்த்தீங்களா? அனுமதி இலவசமாக, கட்டணம் கிடையாதான், காசு கிடையாதான். நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ். தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். வெளிப்படுத்தல் 22:17-21:6. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாகப்படுகிறார்கள். ரோமர் 3:24. இலவசமாக அவருடைய கிருபையினாலே, பார்த்தீங்களா? மீட்பை என்ன செய்கிறாங்க? நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மீட்பை இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். ரோமர் 3:24. அது மட்டும் இல்லை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. பார்த்தீங்களா? ஆண்டுடைய ஈவு. அவருடைய பெரிய நமக்கு ஈன்ற அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. அந்த ஈவுனா அது வந்து நமக்கு கொடுக்குற கிஃப்ட். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. கிருபையினால் தான் ரட்சிப்பு கிடைக்கும் இல்லையா? அப்போது அதில் எங்கே கிடைக்குது? இலவசமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. இது உங்களால் தேவனுடைய ஈவு. இலவசமாக பெற்றீர்கள். அந்த சொல்லாரு, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள், நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது கட்டணம் கிடையாது, நோ என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு. இலவசமாக தான் செய்யணும். ஆனால் ஜீவத்தண்ணீர் தாகமுள்ளவன் செய்யலாம். வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவுள். இலவசமாக அந்த ஜீவத்தண்ணீரை தராரு. அதுக்கு என்ன காசு இருக்கா? பணமாக கிடையாது. இது வந்து மொத்தம் வந்து நம்மளுக்கு 12 தலைப்பு, 12 நோட்டீஸ் போர்டு. இந்த 12 நோட்டீஸ் போர்டில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். சரிங்க? அந்த ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இது வந்து நான் சொல்கிறது வந்து 12 தலைப்பில் ஒவ்வொரு நோட்டீஸும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? இதே ரட்சை நாள் இல்லையா? இதே கடைசி இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக கவனித்து மற்றவங்களுக்கு சொல்லி, இது நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் கிடைக்கக்கூடாத வசனங்கள், அரிய வசனங்கள். ஆண்டோடைய தயவுனால் நமக்கு இலவசமாக கிடைக்குது. நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எல்லா மெசேஜும் கரெக்டாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்ன மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமே ஷேர் தான். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம பெற்ற இந்த இன்பம், ஆண்டோடைய தயவு, அவருடைய இறக்கம், கிருபை மற்றவங்களும் பெறணும் இல்லையா? அவங்கெல்லாம் பாருங்கள், நம்ம சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த வசனங்கள்லாம் தெரியாமல் சிஎஸ்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, பெந்த வருஷத்துலேயே இருக்கிறாங்க. பெந்த வருஷத்துக்கு அன்றைக்கே தெரியல சில வசனங்கள்லாம் மாலமாக நீ ஜீவிச்சிட்ருக்கோம். அப்போது அந்த மாதிரி இந்த வசனங்கள்லாம் நம்ம அவங்கக்கிட்ட போச்சுன்னா, நோட்டீஸ் போர்டாக போச்சுன்னா அவங்களுக்கு என்ன வரும்? நமக்கு ஒரு கிடத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? முத்துக்களை பதிப்பார் நமக்கு. அது மட்டும் இல்லை, ஆத்துமாக்களை தருவார். நம்ம கொண்டு போகலாம் பரலோகத்துக்கு. தைரியமாக நம்ம போய் நிற்கலாம் பரலோகத்தில். ஆத்துமாவை சம்பாதிச்சுட்டு போகலாம். இங்கேருந்து நம்ம செத்த பிறகு ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியாது. ஒன்றுமே ஒரு ரூபாயை கூட எடுத்துக்கிறானுங்க சுடுகாட்டில், நெத்திலேருந்து எடுத்துக்கிறானுங்க. அப்போ என்னத்தை எடுத்து போவாங்க? நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம சம்பாதிச்சது வீடு வாசல் எல்லாமே வேஸ்ட்டு. இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டு. உலகம் நமக்கு ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடணும். ஏதோ அவனுடைய தயவு, அவருடைய கிருபையில், அவருடைய அன்புனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழணும், சாவரம்னு இருக்கோம். அப்போது அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? நமக்காக அவர் எவ்வளோ காரியங்கள் செய்தார். உணவு, உடுக்க, உடை, இருக்க, இருப்பிடம், சொந்தம், பந்தம், பணம், பதவி எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்ம அவருக்காக என்ன செய்கிறோம்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். அழுகையாக வரும். நீங்கள் யோசிச்சிங்கன்னா அழுகையாக வரும். உண்மை உள்ள இறுதி இருக்கிற கட்டாயம் அழுக வரும். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்காக ஜீவனே தந்தார். நம்ம ஜீவனை தர கூட தேவையில்லை.
அவருடைய இந்த வசனங்களை அநேகருக்கு கொண்டு செல்லலாம். அவங்க கேட்குறாங்க, கேட்காம கூட போட்டோம், கவலை இல்லை. அவங்க நம்மளை காரி துப்பினாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன்னு கேட்டாலும் திட்டினாலும் பரவாயில்ல, சோத்திரம் சாரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அனுப்பாதீங்க, அடுத்தது விட்டுருங்க. அவங்க கேட்கலான்னு விட்டுருங்க. ஆனால் நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கு நீங்கள் அனுப்பிட்டே இருங்க. திட்டினாலும் பரவாயில்ல. ஆண்டவர் மேலே எச்ச துப்பிலையா, சாட்டையில் அடிக்கலையா, கசப்பான காடியை கொடுக்கலையா, கண்ணை கட்டிட்டு காய் துப்பிட்டு யார் சொல்லுன்னு சொல்லலையா, அவர் பட்ட அவமானத்தோட நம்ம பட போகிறோம். நிர்வாணமாக்கள் அடிக்கலையா, எத்தனை சாட்டை அணிகள் ரத்தம் பிச்சுக்கிட்டு சதையெல்லாம் பிச்சுட்டு வந்தது. அதோட நம்மளுக்கு ஒரு அவமானம் ஆகி போகுது. வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, யூடியூப்பில் அனுப்புங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. நம்மளை போலவே அவங்களும் பாதாளத்துக்கு போகக்கூடாது. ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்தில் அவங்க பிரவேசிக்கணும் இல்லையா? அவங்க நம்ம எப்படி விட்டுட்டு போவோம்? நம்ம மனசை அறிஞ்சு நம்மளை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் ஒரு நரகத்துக்கு போகிறான், நம்ம விட்டு முடியுமா? நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிவிக்கணும், தெரிவிச்சே ஆகணும். அதுதான் நல்லது இல்லையா? அது நம்ம தெரிவிக்காக போனோம்னா நமக்கு ஆண்டவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. கேட்பார், நீ மட்டும் வந்திருக்கே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்களே எப்படின்னு கேட்பார். நீ சொன்னியான்னு கேட்பார். ஐயோ நான் சொல்லலை, எனக்கு பயம், அவனுக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பதிலெல்லாம் கிடையாது. பலவந்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துன்றார் ஆண்டவர். சொல்கிறான் பலவந்தப்படுத்துமா. உலக பொருட்களினால் ஆத்துமாதாயம் செய்கின்றார். உலக பொருட்களினால் ஆத்துமாதாயம் என்னது? பணம் பதவி இதெல்லாம் வச்சு என்ன செய்யணுமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், விடக்கூடாது. ஒரு ஆத்துமாவை நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்யலாம்? சுற்றி திரிகிறான் கர்ஜிக்கிற சிங்கம் போல. எவனை விழுங்கலாமோ எவனை அவன் ராஜ்யத்துக்கு துரிதமாக சேர்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆக்சிடென்ட் கொலை அங்கங்கே செத்து மடிகிறாங்க எல்லாரும். அங்கங்கே தட்டி தூக்கி போயிட்டே இருக்கிறான் பிசாசு. எங்கே போகிறான்? தட்டி தூக்கி பாதாளத்துக்கு தூக்கி போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் தினமும் சாவுதான், தினமும் சண்டை, தினமும். அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம எவ்வளோ துரிதமாக வேலை செய்யணும். அவனுடைய ராஜ்யத்துக்கு, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு, பாதாளத்துக்கு ஆட்களை கொண்டு போகிறானா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு எவ்வளோ துரிதமாக நம்ம என்ன செய்யணும்? ஆட்களை கொண்டு போகணும். பரலோக ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட வைக்கணும். ஆண்டுடைய வசனத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆனால் நம்ம தான் இப்போ தான் இலைப்பாரி உட்காந்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? கடைசி காலத்தில் எழுப்பி பிரகாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற மொழி வந்தது. ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உண்மையான ஊழியம். மற்றவங்களை என்ன செய்யணும்? பாதாளத்தில் அனுப்பக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு உங்கள் கூடவே எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.